வாக்கிய பிரகாரம் நடக்கும் திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள். வேலை கிடைக்குமா, கல்யாணம் நடக்குமா, புத்திரபாக்கியம் ஏற்படுமா, வெளிநாட்டுக்கு போவோமா, கடன் பிரச்சனை தீருமா, வழக்கு முடிவுக்கு வருமா, இப்படி பல்வேறு எண்ணங்கள் உங்ககிட்ட இருந்திருக்கும். உங்களுக்காக இந்த சனி பயிற்சி சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லா நலமும் பெற்று நீங்க வாழணும்னு சொல்லி கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்கிய பிரகாரம் சனி பெயர்ச்சி பலன்கள் சொல்ல போகிறேன். ஏன் சந்தோஷமாக பேசுகிறீங்க? நல்ல பலன் தான் சொல்ல போகிறேன், அதனால தான் சந்தோஷமாக சொல்கிறேன். சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது மீன ராசிக்கு வரப்போகிறாரு. அது குருவோட வீடு, சுப கிரகத்தோட வீடு. சுபரோட பாபர் சேரும் பொழுது சுப கிரகமாக தான் ஆகிவிடுவார். அதனால் அவருடைய பலன்களும் நல்ல பலன் தான் இருக்க போகுது. புரிஞ்சிட்டிங்களா? சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வருகின்ற 6/3/2026 6/3/2026 அன்றைக்கி தான் மாறுறாரு. காலையில் 8:24 மாறுறாரு. அவர் மாறக்கூடிய ஓரையில் புதன் ஓரை வருது. புதனுடைய ஓரையில் மாறுறாரு. சரிங்களா? இது இல்லாமல் குளிகை காலத்திலேயே மாறுகிறார். அன்றைய தினம் குளிகை காலம். குளிகைன்றது யார்? சனி பகவானுடைய மகன். எப்படி மாந்தி சனி பகவான் மகனாக சொல்லப்படுறாரோ, குளிகன் என்பவரும் சனி பகவானுடைய மகன் தான். அப்போ அந்த குளிகை காலத்தில் மாறுகிறார். குளிகை காலத்தில் பயிற்சி ஆகும்போது குளிகை காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல விஷயம் மட்டும்தான் செய்வோம், நல்லது மட்டும்தான் நடக்கும். அப்போ சனி பகவான் மாறும்போது கெட்ட விஷயம்லாம் குறைஞ்சிடும், நல்ல விஷயம் தான் அதிகமாக வரப்போகுது, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இப்போ என்ன உங்களுக்கு குறைச்சல்? இப்போ வாங்க விஷயத்துக்கு வருவோம். அந்த குரு பகவான் வீட்டுக்கான மீனராசிக்கு சனி பகவான் அமரும்போது அவர் குருவுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? மக்கள் எல்லோருக்குமே துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களை பட்டிருந்தாங்க இல்லையா? இப்போது எல்லாம் சுபீட்சமாக இருப்பாங்க, நல்லது நடக்கும். மத போதகர்கள், ஆன்மீகவாதிகள் எல்லாருமே மக்களுக்காக விழிப்புணர்வு கொடுப்பார்கள். மக்களுக்காக நிறைய யாகங்கள் செய்வார்கள். உலகத்து அமைதிக்காக யாகம்லாம் செஞ்சு பார்த்துருக்கோம் இல்லையா? அது இப்போ நிறைய செய்வாங்க. இந்த சனி பயிற்சியானவங்க நிறைய செய்வாங்க, மக்களுக்காக செய்வாங்க. அது இல்லாமல் அரசாங்கமும் மக்களுக்காக நல்லது தான் செய்ய போகுது. உங்களுக்கு தேவையானதில் கொடுக்கும், உங்களுக்கு பார்த்து செய்யும். இந்த சனி பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு தெரியுமா? தன்னுடைய பார்வை பலனால் மீனராசியிலிருந்து ரிஷபராசியை பார்க்கிறார். ரிஷபன்றது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுக்கும் சனி பகவானுக்கும் நட்பு என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன நடக்கும்? சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கறனால பெண்கள் கை ஓங்கி இருக்கும், பெண்கள் முன்னேற்றம் நல்லாயிருக்கும், பெண் குழந்தைகள் முன்னேற்றம் நல்லாயிருக்கும். அவங்களுக்காக மக்கள் போராடுவாங்க, அரசாங்கம் போராடும். இப்போது கஷ்டமாக வந்துட்டுருக்கு இல்லையா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும், அது எல்லாமே மாறிடும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் மாறும். ஏன்னா இதுதான் எதிர்பார்த்துருந்தது. இந்த சனி பயிற்சி காலம் தான் ரொம்ப காலம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு வரைக்கும் இது இருக்க போகுது. அதனால் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் முன்னேற்றம் நல்ல முறையில் இருக்க போகுது. அது இல்லாமல் இந்த வெள்ளி, சுக்கிரன் இருக்கும்போது வெள்ளி சொல்லுவாங்க. இந்த வெள்ளியுடைய விலை ஏறிச்சு இல்லையா? அதில் இப்போ குறைஞ்சி வந்துடும். வெள்ளியோடைய விலை குறைஞ்சி வரும். நிறைய நகை ஆபரணங்கள் அதையும் சுக்கிரன் தான் சொல்ல போகிறாரு. தங்கத்துடைய தன்மை குருவுக்கு இருந்தாலுமே அதை நகையாக செஞ்ச பிறகு பார்த்தா அது சுக்கிரனுக்கு உண்டான விஷயமாக சொல்லப்படுது. அப்போது சுக்கிரன் வீட்டை பார்க்கறனால, குருவோட வீட்லேயும் சனி இருக்கிறனால தங்கத்தின் விலை படிப்படியாக குறையும். உடனே குறையாது, படிப்படியாக குறையும். ஒரு ரீசனபிளாக, ஒரு நார்மலாக வந்துடும். ரொம்ப குறைஞ்சும் போயிடாது, ரொம்ப அதிகமாகவும் போயிடாது, நடுத்தரமாக நிற்கும். அப்போ சந்தோஷம் தானே? இது இல்லாமல் அடுத்ததாக கன்னிராசியை பார்க்கிறார். கன்னிராசி பார்க்கும்போது புதனுடைய வீடாக சொல்லப்படுது. அப்போ என்ன நடக்கும்? நிறைய அறிவியல் அதில் வளர்ச்சிகள் ஏற்படும். கம்ப்யூட்டர் துறையில் சிறப்பாக இருக்கும். புதுசாக கண்டுபிடிப்புகள் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஷேர் மார்க்கெட்டு, கணக்கு வழக்கு பார்க்குற விஷயங்கள் இதெல்லாமே நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. 12 ராசிக்கு உண்டான சனி பயிற்சி பலனை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும், நீங்களும் கண்டிப்பாக கவனமாக கேட்கணும், முழுசாக கேட்கணும். அப்போ தான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீண்டு வந்துடுவீங்க. இப்போ விஷயத்துக்கு போகலாமா? உங்கள் ராசிக்கு இது நாள் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான்
10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, வந்து அமர போகிறாரு. அதனால் என்னென்ன பலன் நடக்கும் அப்படின்றதும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் இதனால் என்ன நடக்க போகுது தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? அப்போது முதல்ல 10ஆம் இடத்து பலனை பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கும் உங்களுக்கு. 10ல் சனி பதவிப்பாழ். இப்போலாம் நிறைய பேர் ஜோசியம் தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய ஜோசியர் வந்துட்டாங்க. எங்களை மாதிரி இருந்தவங்களாம் 50 வருஷமாக ஜோசியம் பார்த்துட்டு வரோம் நாங்களாம். இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. வருஷம் ஜோசியர்கள், புது ஜோசியர்கள், புதுவிதமான ஜோசியர்கள், புதிய யுக்திகளை கொண்ட ஜோசியர்கள், இப்படிலாம் வராங்க. நான் யாருமே தவறாக சொல்லலை, யாருமே தப்பாக பேசலை. எல்லோரும் வரட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும், மக்களுக்கு நல்லது பண்ணிட்டோம், விழிப்புணர்வு கொடுத்தோம், அவங்க சொல்கிறது பழிக்கட்டும், மக்களுக்கு நல்ல பலன் கிடைக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். எதுக்கு இது சொன்னேன்? உங்களுக்கு இப்போது 10ஆம் இடத்துல வந்துட்டார் இல்லையா, பதவி பாழ்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா, அது அப்படி நினைக்காதீங்க. புதுசாக வரவங்களாலும் விஷயம் தெரியாதவங்களும் அப்படி சொல்லுவாங்க. அது இருக்கிறது குருவோட வீட்டில். குரு வீட்டிலேருந்து குரு வீட்டை பார்க்குறாரு. அப்போது சுபத்துவம் தான் அதிகமாக பெற்றிருப்பார். அது சனி பகவான் மட்டும் இல்லை, பாப கிரகங்கள் சுபரோடு இருந்தாலும் சுபருடைய வீட்டில் இருந்தாலும் அந்த சுபத்துவமை கிரகித்துக் கொள்வார்கள். அவங்களுக்கு அந்த சக்தி உண்டு, பவர் அதிகம். அதுவும் சனி பகவான் சொல்லவா வேணும்? சனீஸ்வரம் பட்டம் பெற்றுவராச்சு, அவருக்கு என்ன பவராக இருக்காது? அதனால தானே அவர் சனீஸ்வரம் பட்டம் பெற்றார். அப்போது உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். 10ல் வந்தால் என்ன நடக்கும்? இருக்கிற வேலையிலேருந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், இருக்கிற வேலையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், அது கூட இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், வெளியூர் வேலை கிடைக்கும், வெளிநாட்டு வேலை கிடைக்கும், எல்லா வேலையும் கிடைக்கும். வேலை மட்டுமா இல்லை, தொழிலும் வளர்ச்சியாகும். தொழில் மூலியமாக பங்குதாரர்கள் வருவார்கள், வியாபாரம் மூலியமாக பங்குதாரர்கள் வருவார்கள். வியாபாரத்தை சீர சிறப்பாக பண்ணுவீங்க. ஆனால் நீதி நேர்மை சத்தியமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான் விஷயம். இதுதான் நடக்க போகுது. அப்போது இது மட்டும் இல்லை, 10ஆம் இடம் போட்டி பந்தயங்கள் இதை நிர்ணயிக்க இடம்னு சொல்லப்படுது. அப்போ மிதுன ராசிக்காரங்க ஸ்போர்ட்ஸில் இருந்தால் வெற்றி பெறலாம். நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் வெற்றி பெறலாம். அது இல்லாமல் உங்கள் திறமையில் வெற்றி பெறலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். போட்டி பார்த்தீங்கன்னா அப்படி தானே. அப்போ வெற்றி வரும் தானே, உங்களுக்கு கிடைக்க தானே போகுது. நீங்கள் நல்லா தானே இருக்க போகிறீங்க. அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? அப்போ இதெல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது நேர்மையான முறையில் நீங்கள் வெற்றி பெறணும். குறுக்கு வழியில் ஈடுபடக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, இப்போ தான் அந்த ஊக்க மருந்துலாம் இருக்குது, அதை நீங்கள் சாப்பிட்டு நம்ம போய் எல்லாரோட வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனைக்குள்ளாவீர்கள். இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸ்போர்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, கேட்டுருப்பீங்க. இப்போல்லாம் நிறைய விளம்பர யுகமாக இருக்குது. உடனுக்குடன் விஷயம் வந்துடுது. நீதி நேர்மை சத்தியமாக போனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். அடுத்த விஷயத்து போலாமா? அதனால் 10ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த பலன்கள் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போ அதனால் என்ன நடக்கும்? அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேனே, வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக நடக்கும். வேலை மூலிமா போயிட்டு வருவீங்க, தொழில் மூலமாக போயிட்டு வருவீங்க, வியாபாரம் மூலிமா போயிட்டு வருவீங்க. இது மட்டும் இல்லை, சுற்றுலாவாகவும் போயிட்டு வருவீங்க. எப்படி இருந்தாலும் போயிட்டு வந்துடுவீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நஷ்டங்கள் குறையும். சனி பகவானே பார்க்குறாரு, அப்போ நஷ்டம் அதிகமாக தானே ஆகும். நீங்கள் நல்ல செலவு பண்ணிங்கன்னா, உண்மையான பொருள் தேவையான பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமாகாது. தேவையில்லாத பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருளும் நஷ்டமாயிடும், உங்களுக்கு பணமும் நஷ்டமாயிடும். இப்போ புரிஞ்சிட்டிங்களா? அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போ அதனால் என்ன நடக்கும்? இது வரைக்கும் வண்டி வாகனங்கள் இல்லாதவங்க வண்டி வாகனத்தை மாற்றிடுவீங்க, புது வண்டி வரும். இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த மிதுனராசிக்காரர்கள் புது வண்டி வாங்குவதாக இருந்தால் இன்னொருத்தர் மூலமாக வாங்குங்க. அதாவது செகண்ட் ஹேண்ட் வண்டின்றது ஒரு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் புது வண்டி வாங்கினாலும் யாராவது வாங்கி இருந்து அவங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. இது ஓகே. இது நிறைய பேர் அப்படி செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு வேண்டியவர் வெல்விஷர் இருப்பாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பாங்க, ரிலேஷனில் இருப்பாங்க, அவங்க மூலிமா வாங்கி உங்கள் பேருக்கு மாற்றிங்க. இப்போ புரிஞ்சிட்டிங்களா? இதெல்லாம் இப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் நேரில் போய் ஜாதகம் பார்க்க தான் சொல்லுவாங்க. இது மாதிரி சூட்சம் பலன்லாம் சொல்ல மாட்டாங்க.
நான் ஏன் சொல்கிறேன், எல்லாம் முடிஞ்சாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, 50 வருஷம் பார்த்தாச்சு, இதில் போய் இன்னுமே நான் சம்பாதிக்க போகிறேன். அதனால் ஒருத்தர் வாங்கி அது சொந்தக்காராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். அதுதான் அது மூலம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்க வாங்கி பணம் நீங்கள் கொடுங்க, அவங்க பேரில் இருந்து உங்கள் பேருக்கு மாற்றிடணும், அவ்வளோதான். இது மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வீடும், அதே மாதிரி தான் இடமும், இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும். அப்போது இப்படி கேட்கலாம், நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கணும், அப்போ என்ன பண்ணலாம், அப்போ 2 பேரும் சேர்ந்து வாங்க. இது எவ்வளோ ஈஸியான விஷயம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து வாங்கிக்கோங்க, 2 பேர் சேர்ந்து பண்ணிங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உடம்புல இனம் புரியாத ஒரு நோய் நொடியோ இருந்திருந்தாலோ எல்லாமே காலாவதி ஆகிடும். காலாவதினா என்ன, காணா போயிடும், உங்களை விட்டு போயிடும். அதுக்கு உண்டான மருத்துவம் பார்ப்பீங்க. இது நாள் வரைக்கும் கிடைக்காத மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பார். இதுதான் நல்ல நேரம் வரும்போது தான் அப்படி தான் நடக்கும். எல்லாமே கெட்ட நேரம் வரும்போது தான் யாரும் பார்க்க முடியாது, யாரும் கிடைக்க மாட்டாங்க. அப்படி தான், இது உண்மையான விஷயம். இதெல்லாம் ஒன்றும் போய் கிடையாது. இது ஆண்டு அனுபவித்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போது நல்ல மருத்துவர் கிடைப்பார், நல்ல மருந்துகள் கிடைக்கும், சாப்பிடுவீங்க, நல்லா ஆகிடுவீங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு படிப்புலேயுமே வளர்ச்சிகள் உண்டாகும். இது வரைக்கும் எதனாலும் படித்து பாஸ் பண்ணி ப்ரொமோஷன் வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, அது தள்ளி போயிருக்கோம் இல்லையா, அதெல்லாமே இப்போ படித்து பாஸ் பண்ணி கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எக்ஸாம் இது பாஸ் பண்ணி ப்ரொமோஷன் வந்ததுன்னு. அது மாதிரி தான் நடக்க போகுது. இது மட்டும் இல்லை, தேர்வு எழுதி பிஹெச்டி பண்ண போகிறீங்க, ஆராய்ச்சி படிப்பு. ஏன்னா உங்களுக்கு புதன், உங்கள் ராசி அதிபதி புதன், ஆராய்ச்சிக்கு உண்டான படிப்பில் படித்து சாதனை புரியலாம், கின்னஸ் ரெக்கார்டு பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு படித்து அது மூலிமா நல்ல விஷயங்கள் கொண்டு வரலாம். பெரும்பாலும் சயின்ஸு, அறிவியல் சம்மந்தப்பட்டதில் படிப்பில் போகலாம், மேக்ஸு, கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட படிப்பில் போகலாம், கம்ப்யூட்டர் அது சம்மந்தப்பட்ட படிப்பில் போகலாம். இதெல்லாமே புரிஞ்சுக்கலாம். புது விதமாக கண்டுபிடிப்பீங்க, புது விதமான உங்களுக்கு அந்த மைண்டை வேலை செய்யும். அப்போது அதில் தெளிவு பெற்று நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் தானே, அவர் பெருமாள்னு கூட சொல்லுவாங்க தானே. அப்போது நல்லா கேட்டுங்க, நீங்கள் பார்த்த சாரதி பெருமாளை வழிபட வேண்டும். இந்த சனிப்பயிற்சி காலத்தில் சனிக்கிழமையிலையோ புதன்கிழமையிலையோ பார்த்த சாரதி பெருமாளை வழிபட்டு வந்திருக்கனால் இது சூட்சமான பரிகாரம். அவர் விட்டுறாதீங்க, கிட்டே பிடிச்சிங்க. அவர் தான் பார்த்தசாரி பெருமாள்னால் அங்கே இருக்காரே, அவர் தான் போய் பார்க்கணும் இல்லை. அந்த பெயர் கொண்ட பெருமாள் எங்கே இருந்தாலுமே அவரை நீங்கள் பார்த்து வணங்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த பெருமாள் கோயில் போயினாலும் மனசில் அந்த பெருமாள் பெயர் வேறு எதாவது இருந்தால் கூட நீங்கள் பார்த்தசாரி பெருமாள்ன்ற மனசில் சொல்லிங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போ அதனுடைய வைப் அங்கே கிடைக்கும், கண்டிப்பாக நடக்கும். முடிஞ்சிடுச்சா, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்போது உங்களுக்கு இது நாளுக்கு அப்புறம் 7ஆம் இடத்தை அவர் பார்க்குறார் இல்லையா, அப்போ என்ன நடக்கும், கணவன் மனைவி உறவில் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். எப்படி, உண்மையான கணவன் மனைவியாக இருந்தால், உண்மையான அன்பை கொண்டவங்களாக இருந்தால், ஒருத்தர் மேலே ஒருத்தர் உண்மையான பாசம் வச்சுருந்தா, அது மற்றவங்களால் பிரச்சனையாக இருந்தால், விலகி இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். ஆஹா, சூப்பராக சொல்லிட்டீங்களே. ஆமாம், இருக்கிற உண்மை தானே சொல்கிறேன். கெட்டது எப்படி நடக்கும், கணவனாக இருந்தாலோ மனைவியாக இருந்தாலோ மேலுக்கு பாசம் வச்சுக்கிட்டு சும்மா அன்பு வச்சுக்கிட்டு வேறு தொடர்பில் இருந்தாலோ, கணவன் இருந்தால் வேறு பெண் மொழி தொடர்புலையோ, மனைவி இருந்தாலோ வேறு, இப்போலாம் நடக்குது நிறைய. இதெல்லாம் நான் என்ன இப்போ இல்லாததாக சொல்ல போகிறேன். இப்படி இருந்து நீங்கள் வெளி வேஷம் போட்டீர்களானால் உங்களுடைய பிரிவு நிரந்தரமாக ஆகிடும். ஏன்னா சனி பகவான் அந்த மாதிரி நீதிமான், கரெக்ட், ஒரு ஜட்ஜி அவர் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் தீர்ப்பு தானே முக்கியம், ஜட்ஜ்மெண்ட் தானே முக்கியம். அப்போ அது மாதிரி பண்ணுவார். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் மாற்றிக்கணும். நீங்கள் கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் மனசில் மாற்றிக்குங்க, நல்ல விஷயமாக இருங்க, கணவன் மனைக்குள்ளே அந்யோன்யமாக இருங்க, எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க, ஒளிவு மறைவு இல்லாமல் இருங்க, அவ்வளோதான் விஷயம். அதுதான் சொல்ல வந்தேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இது மாதிரி பண்ணுங்க. இது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும், நல்ல வெளியூர் வெளிநாட்டு வாசம் கிடைக்கும், நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க, பார்க்காதவங்களாம் போயிட்டு வருவீங்க. ஏன்னா சனி பகவான் அந்நிய கிரகம்னு சொல்லப்படுது. அப்போது அந்நிய நாட்டுக்கு போயிட்டு வருவீங்க. அந்நிய இனத்தவர், அந்நிய மதத்தவர், அந்நிய மொழி பேசுபவர்கள் இவங்களுடன் பழகுவீங்க. அது மூலிமா லாபம் கிடைக்கும், உதவி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இது பண்ணிட்டீங்களா, நீங்கள் தான தர்மம் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும் இல்லையா ஒரு விஷயம், அப்போது அதுக்கு வாங்க. அப்போது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தான தர்மம் பண்ணுங்கள். பெற்றோர்கள் இல்லாமல் இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கனாக்கா குழந்தை பெற்று போட்டு போயிருப்பாங்க, அனாதாசம் விட்டுருப்பாங்க, இல்லை எங்கேயாவது தூக்கி போட்டு போயிடுவாங்க. இப்போ நிறைய பேர் ஹாஸ்பிட்டலே விட்டு போயிடுறாங்க.
அந்த மாதிரிலாம் நடக்குது இப்போது. அப்படிப்பட்ட குழந்தைகளாக பார்த்து இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்கணும் அங்கே போய். அப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி, அந்த மாதிரி குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் சொல்ல மாட்டாங்க? நீங்கள் உதவி பண்ண போகிறீங்க தெரிஞ்சு போச்சு, அப்புறம் உங்களுக்கு சொல்லாமல் யாருக்கு சொல்ல போகிறாங்க? அப்பேற்பட்ட குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க, தத்து எடுத்துங்க. இல்லை நான் அடிக்கடி போய் பாருங்கள், உணவு வாங்கி கொடுங்க, உடை வாங்கி கொடுங்க. இது 2 மட்டும் பத்தாது, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அவங்க எதில் ஈடுபடுறாங்கன்னு பாருங்கள். அவங்க படிப்பு செலவு இருந்தால் அதை எடுத்துக்குங்க. உங்களால் முடியும்னா கூட்டு முயற்சியில் எடுத்துங்க. இதெல்லாமே ஒரு பதிவில் நான் சொல்லிட்டு தான் வரேன். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடியதான் சொல்கிறேன். செய்ய முடியாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அவ்வளோதான். அப்போது மிதுனராசிக்காரங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். நான் சொன்ன இந்த அவருடைய இடத்தோடைய பலனும் சொல்லியிருக்கேன், அவர் பார்வை படும் இடத்தோடைய பலனும் சொல்லியிருக்கேன். அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாக்கா பதவி பாழ் மட்டும் இல்லை, 10ம் செய்வார். அதில் நல்லதும் செய்வார், கெட்டதை செய்ய மாட்டார். இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலனும் சொல்லி தானே ஆகணும். அப்போ என்ன நடக்கணும்னா நீங்கள் ஒரே தெளிவான சிந்தனையோடு இருக்கணும். யார் பேசணும்னு கேட்கக்கூடாது, இந்த காதில் இந்த காதில் விட்டுடணும். மனமாற்றங்கள் இருக்கக்கூடாது, கண்டதை சாப்பிடக்கூடாது. இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கனாக்கா இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு நல்லா இருந்து எல்லாருமே நல்லா ஆக்கி நீங்களும் நல்லா இருக்க போகிறீங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.